பாட்டியோட வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கியா? பைசனோட நிக்கிறவர் தான் எங்க பெரிய மாமா. நாங்க என்ன பண்ணோம், காத்தோட்டமா காரை திறந்து விட்டு காரோட டோர்லாம் கார்ல ஏறி உட்காந்துட்டு ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு செல்வா ஷாலு விளாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியோட எங்கள் பாட்டி ஊரில் திருவிழா, அதுக்கு கிளம்பிட்டோம். எல்லாருக்குமே வந்து இந்த அம்மாவோட அம்மா வீடு, அதாவது பாட்டி வீடு, மாமா வீடுக்கெலாம் போகணுன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கும் என் தங்கச்சிக்கு வந்தது. எங்கள் அம்மா இன்னுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அம்மா ஊருக்கு போகிறோன்னா ரொம்ப ஜாலியாகிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்து நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து எங்கள் மாமா வந்து கார் எடுத்து வெளியே விடுறாங்க. வெளியே விட்டோடனே காரில் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து போயிட்டு அங்கே திருவிழாவில் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ண உடனே இந்த சாரீலாம் கட்டியிருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா? அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். நீ எல்லாரையும் பார்ட்டி கூப்பிட்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து 5:25. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பினோடனே காரை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு பக்தி சாங்காக போட்டார் எங்கள் மாமா. நல்லா சாங்ஸ்லாம் கேட்டுட்டு மார்னிங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போடு கிளம்பிட்டோம். அந்த ரோட் பார்த்திங்கனாலும் செம்மையாக இருந்தது. காலையில் டைமில் எப்போவுமே அந்த நியூ பைபாஸ் ஒன்று போட்டிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த திருவிழாவுக்கு யார் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, நாங்கள் தான் போகிறோம். எங்கள் தாத்தா அப்புறமா வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் மட்டும் தான் போகிறோம். எங்கள் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இந்த கூட்டுரோட்லலாம் நல்லா ஓடி ஓடி விளையாடுவோங்க. பஸ்ஸு ஃபஸ்ட்டு கூட்டுரோட்லேயே நிற்கும், இறங்கி ஓடி நடந்து வருவோம் வீடு வரையும். இப்போ எல்லாம் காரு பைக்கு அதனால் நடந்து போகிறதெல்லாம் மறந்துருச்சுங்க. ஊரில் வரும்போதே வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். ஊர் உள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா வேறு லெவல், சூப்பராக லைட் செட்லாம் போட்டு அந்த கோயில் சின்ன கோயில் தான், பட் திருவிழா வேறு லெவலில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வருஷம் எப்போவுமே நாங்கள் வருவோம். போன வருஷம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வரல, வேலை இருக்குன்றதுனால. இந்த வருஷம் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெளியில் வர்றது தான். அதனால் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே வந்திருந்தோம். பாட்டுலாம் போட்டு சூப்பராக இருந்ததுங்க. ரோடு ஃபுல்லாக, எங்கள் ரோடு வந்து அந்த ஒரு ரோடு தான் அந்த ஊரே, எல்லாருமே ரிலேஷன் தான். செம்மையாக இருக்கும். எங்கள் ஊரில் போனாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேரை மீட் பண்ணோம். எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணோம். பிரதர், சிஸ்டர், கசின்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் ஃபைனலாக வந்து எங்கள் பாட்டியோட வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய மாமா வீடு ஒரு இடம். அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கியா? ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் பெரிய மாமா வீட்டுக்கு தான் வந்தோம். வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் மாமா பசங்கள்லாம் அப்போ தான் எழுந்துக்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லோரையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கே எங்கள் சின்ன மாமா வீட்டுக்கு போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு அவங்க ஊரில் வந்தோடனே ஒரே குஷி ஆகிட்டாங்கங்க, ஜாலியாகிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், அவங்க தம்பி ஒய்ஃப் கூடலாம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட எங்கள் அம்மா தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். கோயில் திருவிழானே என்ன ஸ்பெஷல்னால், மைக் செட்டில் பாட்டு போட்டுருவாங்க. காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்து வாசலில் இருக்க இடத்த ஃபுல்லாக கோலம் போட்டு நிரப்புவாங்க. இதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இருந்தது. எல்லாருமே கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. சந்தோஷம் நாயகுடி இல்லாடிங்கிற ஜட்டி போடாதா? எங்கள் அம்மா வந்து அவங்க பையனை தூக்கி வச்சு குஞ்சிட்டு இருக்காங்க, அதாவது பேரன். அவங்க பேரனை கையில் வச்சுட்டு இருக்கும்போது எங்கள் மம்மியோட மம்மி, அதாவது என்னோடய பாட்டி வந்துட்டாங்க. அவங்களையும் பார்த்தாச்சு.
நாங்கள் வெளியில் போட்ட கோலம்லாம் பத்தாது சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் கோலம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக் பீஸ் கட்டி கொடுத்து கோலம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அவ்வளோவா வராது, ரங்கோலி ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை நானும் போட்டு விட்டேன். நீ கோலம் போட்டதெல்லாம் போதையம்மா, நீ போட்டுகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் சின்ன மாமா பையனும் பெரிய மாமா பையனும் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறதா இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். கோயிலாண்ட விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது, அங்கேருந்து அந்த அம்மன் கோயில்கிட்ட வந்து பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ பால் குடம் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து கோயிலாண்ட நின்றுட்டோம். இப்போ வந்து சாமி வந்து கும்பிட்டு அதுக்கப்புறமா பால் குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த குளிநடைய பாத்தீங்களா? எங்க? அதோ அங்க இருக்கு பாரு. குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் தம்பியும் எங்கள் அக்காவும் வந்து கூட போனாங்க. நானும் அவங்க கூடயே போனேன், பால் குடம் எடுக்கிறவங்க கூடயே. இந்த கோயிலேருந்து அந்த கோயில் வரையும் போயிட்டு அங்கே இருந்து சாமி கும்பிட்டு பாலாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறமா திரும்ப கரகம் ஜோடித்து சாமி வந்து வீட்டாண்ட வருவோம். நான் நார்மலாக தான் வெயில் இருக்குன்னு பார்த்தா வெயில் மண்டையை பொழந்துடுத்துச்சுங்க. அன்றைக்கி செம்ம வெயில். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வெயில் இருக்கும்னு. ஆல்ரெடி நாங்கள் கருன்னு இருப்போம், இன்னும் இந்த வீடியோவில் எடுக்கும் போது இன்னும் கருப்பாகிட்டோம் வெயிலில் திரிஞ்சு. லாஸ்ட்டாக இந்த கரகம்லாம் ஜோடிச்சு ஃபஸ்ட்டு வீட்டாண்ட வருவாங்க. அவங்க வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம காலில் கழுவி அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு சாமி வந்தப்போ அர்ச்சனைலாம் பண்ணிட்டு போவாங்க, வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறமா ஒரு மணிக்கா கூழ்லாம் ஊற்றுவாங்க, ப்ளஸ் கூழ் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு வருவாங்க. இதெல்லாம் தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த வீடியோவில். அம்மா தாயே அங்காள விசிறி உன்னை நம்பித்தாமா. சார் தூங்கிட்டா சார். இங்கே சின்ன மாமா வீட்டாண்ட முடிஞ்சோடனே பெரிய மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். பெரிய மாமா வீட்டாண்ட சாமி வரும், அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே போன உடனே பக்கத்து வீட்டில் சாமிக்கு வேண்டி சாக்லேட்லாம் கொடுப்பாங்கங்க. அந்த மாதிரி சாக்லேட் கொடுத்தாங்க. சாக்லேட்லாம் கொடுத்த உடனே அதில் ஸ்டிக்கர் வச்ச சாக்லேட் கொடுத்தாங்கங்க. சைல்ட்ஹுட் மெமரிஸ், அதாவது 90s கிட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அந்த சாக்லேட் கொடுத்த உடனே அதில் இருக்க ஸ்டிக்கருக்கு அடிச்சுக்கணும். நானும் என் தங்கச்சியும் லாஸ்ட்டாக ஸ்டிக்கர்லாம் அந்த எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சு எல்லாத்துலேருந்து பொறுக்கி கையில் ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டணுங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா நல்லாவே வரல, லோ குவாலிட்டி ஸ்டிக்கராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ரெட்ட போன்றுங்க கிட்ட வாழ்றீங்க.
பறக்குறீங்க பாந்து கொட்டுறா நீ ஒட்டினியா ஸ்டிக்கர் ஒட்டினியா கையில அங்கே வட்டா வராது, இங்கே தான் வராது. என்னவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 இருக்கும் டைமு. உச்சிக்கால கரகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரகம் சாமி ஜோடிச்சு அங்கே கூழெலாம் வச்சு படைப்பாங்க கோயிலில். தேங்க்யூ. சாமிலாம் வரும் அப்போது. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலாண்ட போயிருந்தோம். கொஞ்ச நேரம் பார்த்தோம், வெயில் தாங்கலைங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிழலான இடத்துல உட்காந்துட்டோம். கோயிலில் வேறு அன்னதானம் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எப்போ போடுவாங்க, பந்தி எப்போ காலியாகும், நம்ம எப்போ போய் செட்டில் ஆகி சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியே ஃபுல்லாமே உட்காந்துட்டோம். நான் சாப்பாடு பேஷனோட நிற்கிறவர் தான் எங்கள் பெரிய மாமா. சாப்பாடு பரிமாறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார். நாங்கள் கூப்பிட்டு உடனே எங்களே கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுமான்னாரு. நாங்கள் வீடியோன்னு சொல்லாமலே அவரை கவர் பண்ணிட்டோம் வீடியோவில். அன்னதானத்துக்கு வந்திருக்கோம். ஃப்ரீயா சோறு போடுறாங்க. சோறு தான் முக்கியம்னு ஒருத்தர் பேச கூட மாட்டாரு. குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். சோறுன்னு வந்துட்டா எங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்த இந்த மோனி கியூட்டி பையாருன்னா எங்கள் சின்ன மாமா பொண்ணு. இந்த மழை வேற அங்கே செம்மையாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கழனி வெளியே தான் தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு மழைக்கும் அதுக்கும் இருட்டிகிட்டே வந்ததுங்க. அப்படியே செம்மையாக இருந்தது லுக்கு. நாங்கள் என்ன பண்ணோம், காத்தோட்டமாக காரை திறந்து விட்டு காரோட டோரெல்லாம் காரில் ஏறி உட்காந்துட்டு மழை வர தரச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்தது அந்த டே. மழைக்கும் அதுக்கும் சூடாக சாப்பாடு வடித்து சூடாக வந்து சிக்கன் கிரேவி அடுப்பில் செஞ்சாங்கங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. கேஸில் நம்ம என்ன தான் செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் எல்லோரும் ஒன்றா அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த மாதிரி எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா திருவிழாவில், உங்கள் பாட்டி வீட்டில், உங்கள் மாமா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். விக்டரியா சாக்கோ பஃபா. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஊர் திருவிழாவை பற்றி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களோட ஃபோனுக்கு வரும். நீங்கள் ரெகுலராக எங்கள் வீடியோவை பார்த்து ரசிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. பாய் டு ஆல்.